கௌரவ உறுப்பினர் சொல்ற மாதிரி பிரதேசம் என்ற வருமானத்துக்கு இடையூறாக பாதிக்கப்படாத கட்டிடங்கள் இருந்தா இடிக்கலாம். இன்றைக்கும் இந்த மழை பெய்து இப்ப கூறுகிற நேரத்துல அந்த தற்காலிக கொண்டு இல்லாட்டி புது கட்டிடத்துக்கு தான் வர வேணும். மழை காலம் துவங்கிட்டு இது இருக்கிறபடியா அதையும் பற்றிக்கொண்டு இங்கேயும் வராமங்களுக்கு இழப்பு இல்லாதான் இருக்குது. ஆனபடியா வந்து ரோட்ல நிக்கட்டும். ரோட்ல நாங்க கட்டிடம் கட்டி கொடுக்காம ரோட்ல நிக்க விட இல்ல. கட்டிடம் கட்ட கொடுத்திருக்கிறோம். பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டிய நீதியான வரியத்தான் கேட்கிறோம். அதுக்கு பிறகு மழை இல்லைன்னு சொன்னா மக்களும் ஆண்டவனும் சேர்ந்து முடிவெடுக்கட்டும். இதுல ஒரு தீர்மானம் நாங்க முதல்ல எடுத்தனாங்க. அதாவது டெண்டர் போட்டு வெளியாக்கள் எடுக்காட்டியும் அந்த கடற்கொலை சங்கம் எடுக்கணும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் கடற்கொலை சங்கம் இந்த முடிவு பாருங்க. அதிகாரப்பூர்வமா தவிசாளர் சங்கம் எடுக்குது மண்டலங்கள் எடுக்குது கும்பிடுறாங்க நாங்க எடுக்கலாம். பும்முடிவு வந்து அது அல்லபடி பிரதேசபைக்கு வருமானம் இல்லாம இல்ல. முத்தமணி சந்தையா இருக்கலாம், மருத்துவ சந்தையா இருக்கலாம், சொந்த காசை போட்டு செய்திருக்கிறோம். இவர் இந்த சபையில் மன்னிப்பு கேட்க வேண்டும்.